இவ்வளவு பெரிய ஆளா விஜயோடைய பவுன்சர் அப்படின்னு உண்மையிலேயே நீங்க இந்த வீடியோவ பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. விஜய ஒரு கேடயம் போல பாதுகாக்கக்கூடியவர் தாங்க இந்த நகீம் மூசா. விஜய் பின்னாடி சாதாரணமா சைக்கிள் பின்னாடி ஓடி வர்றாரு பாருங்க. இவருடைய ஆண்டு வருமானம் என்னன்னு தெரியுமா? 8 நாடுகள்ல கிளைகள கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய ஃபவுண்டர் தாங்க இந்த நகீம் மூசா. இங்க பாருங்க, விஜய் சேதுபதி சாதாரணமா இவர கட்டிப்புடிச்சு முத்தம் குடுக்குறாரு. நடிகர் கமலஹாசனோட சரிக்கு சமமா உட்கார்ந்திருக்கிறாரு. அதே மாரி நம்ம சிலம்பரசன் அவர் தோள்ல கைய போட்டு எவ்வளவு ஒரு நட்பா இந்த புகைப்படத்த எடுத்திருக்காருன்னு பாருங்க. யாருங்க இந்த நயீம் மூசா? எந்த ஊர சேர்ந்தவரு? 8 நாடுகள்ல நிறுவனங்கள கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய ஃபவுண்டர் சைக்கிள் பின்னாடி சாதாரணமா ஒடியாடுறதுக்கு என்ன காரணம்? இவருடைய குடும்பம், இவருடைய மனைவி, பிள்ளைகள், இவருடைய தாய் இவங்கலாம் யாரு? என்ன? அப்படின்றத இந்த காணொளில நம்ம முழுசா பார்க்க இருக்கோங்க. முதல்ல இவரு எந்த ஊரு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோங்க. நம்ம தமிழ்நாட்டோட எல்லைய பகிர்ந்தக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் தான் பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரியோட கட்டுப்பாட்டுல வரக்கூடிய மாஹே அப்படின்ற ஒரு சிறிய ஊர் கேரளாவுல இருக்குங்க. அந்த மாஹே அப்படின்ற ஊர சேர்ந்தவர் தான் இந்த நகீம் மூசா. இந்த மாஹே அப்படின்ற ஊரு பாண்டிச்சேரியோட கட்டுப்பாட்டுல இருந்தாலும் இது கேரளா மாநிலத்துக்கு உள்ள இருக்கிறதுனால இங்க வாழக்கூடிய மக்கள் 90% பேர் மலையாளம் பேசக்கூடிய மலையாளிகள் தாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த நகீம் மூசாவும் இங்க பிறந்த ஒரு மலையாளி தாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாளி தான் நகீம் மூசா. இதே மாஹேல தான் இவருடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சிருக்காரு. கேரளாவை சேர்ந்தவங்க முக்காவாசி பேர் அதாவது வளைகுடா நாடுகளில் வேலை பார்ப்பாங்க. அதே பாணியில இவரும் வளைகுடா நாடுகளில் ஒன்றான துபாய்க்கு வேலைக்கு போகலாம்னு 2004ல் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றாருங்க. கேரளாவில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே உடல் ஆரோக்கியத்து மேலே இருந்த ஆர்வத்தினால சின்ன வயசுலேருந்தே ஜிம்முக்கு போகிறது பழக்கமாங்க. இதனால உடலை ரொம்ப கட்டுமஸ்தாக வச்சுருந்துருக்கிறாரு. துபாய்க்கு போன இடத்துலையும் இவர் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறது வழக்கமாங்க. அப்படி ஜிம்முக்கு போகிற இடத்துல கிடைச்ச அறிமுகத்தினால பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்ட் டைமா துபாயில பவுன்சரா வேலை பார்க்கறதுக்கு வேலை கிடைச்சிருக்குதுங்க. அந்த வேலையும் சில காலம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இதுல கிடைச்ச அனுபவத்தை வச்சு தானே ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாருங்க. அந்த மாதிரி சமயத்துல தன்னுடைய நண்பர்களுடைய உதவியினால இவர் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸை துபாயில சொந்தமா ஆரம்பிக்கிறாரு. அந்த செக்யூரிட்டி சர்வீஸோடைய பெயர் தான் கென்டூர் செக்யூரிட்டி சர்வீஸ். துபாயில பதிவு செய்யப்பட்ட இந்த செக்யூரிட்டி சர்வீஸோடைய ஃபவுண்டர் தான் நம்ம நகி மூசா. 2008ல் துபாயில சிறிய அளவுல தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து துவங்கப்பட்ட இந்த கென்டூர் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துபாய், அபுதாபி, பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு பல நாடுகளில் இவருடைய கிளை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் துபாய்க்கு வரக்கூடிய மிகப்பெரிய விஐபிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா துபாயோட போலீஸே இந்த செக்யூரிட்டி சர்வீஸை அணுகி இவங்கள்ட்ட உதவி கேட்குற அளவுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி சர்வீஸாக எப்படி வளர்ந்தாங்க. 2008ல் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிறுவனமாக எப்படி மாறுனுச்சு. இதில் நகீம் மூசா அவருடைய பங்கு என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. இவர் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேறொரு கம்பெனியில் பவுன்சராக இருந்தாருன்னு சொன்னோம்ல. அப்பயே பார்த்தீங்கன்னா பல நடிகர்களுக்கு பவுன்சராக இவர் வேலை பார்த்துருக்காருங்க. அந்த டைமில் இவர் ஒரு பவுன்சராக ஒரு முரட்டுத்தனமான ஆளாக இல்லாமல் வரக்கூடிய நடிகர்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக பேசக்கூடியவராகவும் வரக்கூடிய நடிகர்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய அந்த தன்மையும் வரக்கூடிய செலிபிரிட்டிஸ்க்கு இவர் மேலே தனி ஒரு ஈர்ப்பையே உண்டு பண்ணியிருக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப எளிமையாகவே செலிபிரிட்டிஸை அணுகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால இவர் புதுசாக ஆரம்பித்த கம்பெனிக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் வந்திருக்குதுங்க. செலிபிரிட்டிஸ் யார் துபாய்க்கு வந்தாலும் அவங்கள செக்யூர் பண்ணி அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட்டில் கூட்டி விடுற வரைக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆளாக இன்னைக்கு மாறி இருக்காரு. இந்திய திரைத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், தமிழ்னு இதில் இருக்கக்கூடிய டாப் ஹீரோ, டாப் ஹீரோயின்ஸ் எல்லாருமே இவருக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கத்தில் உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இவரை ஒரு பவுன்சராகவோ இல்லை ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துகிறவராகவோ பார்க்காம ஒரு நண்பராகவே பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரு கூடயும் நெருங்கி பழகக்கூடியவருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பர்சனல் வேலைகள் இருக்கும். அதாவது ஏதாவது இடம் வாங்குவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பார்ட்டியில் கலந்துக்குவாங்க. இந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து இவங்க பர்சனலாக அவங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறப்ப அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கிறதுல இவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீஸை அடிச்சுக்கிறதுக்கு துபாயில் ஆளே இல்லையாங்க. அந்த அளவுக்கு பர்சனலாக கேர் எடுத்து ஒன்னொன்னையும் பார்த்துக்குவாங்களாம். இவங்க செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் சர்வீஸ் பண்ணுறது இல்லைங்க. துபாய்ன்றது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலுக்கு பேர் போன இடம். நிறைய பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. அந்த மாதிரி துபாயில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷாப்பிங் மால் எல்லாத்துக்குமே இவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துபாயில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச், இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப துபாயோடைய போலீஸ்
போலீஸே இவங்களுடைய உதவியை நாடுமாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப பல நாடுகள்ல இருந்தும் வீரர்கள் வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடியவங்கள ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறது, ஹோட்டல்லேருந்து கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வர்றது அப்படின்னு அந்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா துபாய் போலீஸே இவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குமாங்க. இந்த அளவுக்கு பிஸியா துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நகீம் மூசா இப்ப சென்னையில வந்து விஜய் பின்னாடியே போய்க்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. ஏன்னா விஜய் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நகீம் மூசாவுக்கு ஒரு வேலை கொடுக்கக்கூடிய கிளைண்ட் மட்டும் கிடையாதுங்க. நகீம் மூசாவுக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா 2006 இருந்தே பழக்கமாங்க. நகீம் மூசா வந்து விஜயோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றதோட விஜயோடைய ஒரு சகோதரர் மாதிரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நகீம் மூசாவும் விஜயும் ரொம்ப நெருங்கிய நட்புல உள்ளவங்க. அந்த நட்போடைய அடிப்படையில தாங்க விஜய் அவர்கள் இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவருக்காக பாதுகாப்புக்காக பர்சனலா இவரே நேரடியா வந்து விஜய்க்கு ஒரு கேடயம் போல விஜயை எந்த நேரமும் கண் இமைக்காம பாதுகாத்துட்டு இருக்காரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா விஜய் இவங்களுடைய டீமுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு நாளைக்கு 1 லட்சம் அங்க மாசத்துக்கு 30 லட்ச ரூபா இந்த டீமுக்காக விஜய் வந்து செலவு பண்றாரு. நீங்க கூட நினைக்கலாம் ஃப்ரெண்டு தானே எதனால காசு வாங்கிக்கிட்டு அவர் வந்து இந்த வேலையை பார்க்கணும், ஃப்ரீயாவே பார்க்க வேண்டியது தானே அப்படின்ட்டு. இவர் மட்டும் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லைங்க. இவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீமே இருக்கு. ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பவுன்சர் டீம் தான் இருக்கு. அந்த டீமுக்கான ஒரு தொகையை தான் விஜய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நகீம் மூசா இவருடைய ஃபேமிலியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நகீம் மூசா அவருடைய செக்யூரிட்டி சர்வீஸ் யாருக்கெல்லாம் சர்வீஸ் வழங்கி இருக்குது செலிபிரிட்டிஸ்க்கு அப்படின்னு அவங்களுடைய வெப்சைட்ல புகைப்படங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இதுல பாருங்க ஹாலிவுட்லேருந்து அதாவது ஜப்பான், அமெரிக்கா, சைனா இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய மிகப்பெரிய நடிகர்களுக்கும் இவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் தான் சர்வீஸ் வழங்கிக்கிட்டு இருக்குங்க. குறிப்பா இதுல பாருங்க நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் துபாய் போனார்னா துபாயில அவருக்கான பாதுகாப்பை வழங்கக்கூடிய வேலையில இவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் தாங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் சில புகைப்படங்களை நகீம் மூசா செலிபிரிட்டிஸ் கூட இருக்கக்கூடிய புகைப்படங்களை இதில் பகிர்ந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பாருங்க. நகீம் மூசாவோட ஃபேமிலி, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குழந்தை, இவங்களுடைய புகைப்படத்தெல்லாம் கடைசியாக பார்க்கலாம்.